வணக்கம் மக்களே. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துட்டுருக்கிற ஃபீல்டு வந்து இது இன்னும் வெள்ளைப்பூசணி ஃபீல்டு. பார்த்திங்கன்னா இந்த ஃபார்மர் வந்துங்க 2 ஏக்கரா வெள்ளைப்பூசணி போட்டிருக்கிறாரு. இதை பாருங்கள், இந்த அணப்பு, அதுக்கு மேலே இருக்கிற அணப்பு, அப்படியே பார்த்திங்கன்னா அந்த கீழே இருக்கிற அணப்பு. இந்த வெள்ளைப்பூசணி பொறுத்த வரைக்கும் விவசாயி வந்து நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, மெயினாக வந்துங்க இதுக்கு வந்து அதிகமான வைரஸ் தாக்குதல் இருக்கும். நார்மலாகவே இந்த வைரஸ் தாக்குதலுக்கு நாங்கள் வந்து ஒரு 3 தோட்டத்துக்கு வந்து இந்த வெள்ளைப்பூசணி வந்து கொடுத்துருக்குறோம். அந்த வெள்ளைப்பூசணிக்கு மருந்து கொடுத்துட்ருக்குறோம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம நெட்சர்ஃபில் வந்து இந்த வெள்ளைப்பூசணிக்கு வந்து நம்ம எக்ஸலண்ட்டான ஒரு ப்ராடக்ட் இருக்குது. அதுதான் ரேப்பப்பு ஆன்டிவைரஸ் கொடுத்துட்ருக்குறோம். அந்த 2 தோட்டத்துலேயுமே வந்து வைரஸ் அட்டகாசமாக கண்ட்ரோல் ஆகிருக்கு. இங்கே வைரஸ் கண்ட்ரோல் ஆகலை வேதனைப்பட்டார். இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து நம்ம அந்த தோட்டத்துக்கு கொடுத்து அவங்களுக்கு கண்ட்ரோல் ஆகுது, இவங்களுக்கு கண்ட்ரோல் ஆகலை அப்படின்னா அதை வந்து ப்ராப்பர் டைமுக்கு இவங்க அடிச்சிருக்க மாட்டாங்க. அதனால் மக்களே வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, எந்த ஒரு மருந்தையுமே ஒரு ப்ராப்பரான இடைவெளியில் சொல்கிற நேரத்தில் நம்ம அதை வந்து அடிக்கணும். அப்போ தான் வந்து கண்ட்ரோல் ஆகும். பார்த்திங்கன்னா இதை பாருங்கள், இது எல்லாம் வைரஸு. இந்த வைரஸ்க்கு வந்து நம்ம கிராமப்புறங்களில் அதை வந்து முரணின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து நம்ம ஆன்டிவைரஸ் 40 மில்லியும், ரேப்பப் 40 மில்லி, பயோ 99 அதாவது ஸ்டிக்கிங் ஏஜென்ட் வந்து ஒட்டும் பசை, இது வந்து ஒரு 5 ml வந்து டேங்க்குக்கு வந்து போட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ணணும். அப்போ தான் வந்து இது வந்து கண்ட்ரோல் ஆகும். அதை தவிர இதில் நீங்கள் வேறு எதை வந்து நீங்கள் வந்து இது கூட கொடுத்தீங்கனாலும் இது கண்ட்ரோல் ஆகாது. அதனால் தயவு செஞ்சு ஃபார்மர்ஸ் வந்து யோசிக்காமல் இதுக்கு வந்து அடிக்கடி ஒரு 2 ஸ்ப்ரே 3 ஸ்ப்ரே கொடுத்துட்டே இருக்கணும். ஒரே ஸ்ப்ரேயில் இது கண்ட்ரோல் ஆகாது. ஒரு 2 டோஸ் கொடுக்கும்போது தான் இதுக்கு வந்து ஒரு தெளிவாக கண்ட்ரோல் ஆகும். கொடியெல்லாம் ஓடி இருக்குது, பட் வந்து முரணை வந்து பரவலாக இருக்குது. இந்த முரணைக்கு நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணுற மெடிசன் வந்து நெட்சர்ஃப் பயோஃபிட்டில் வந்து ரேப்பப் ஆன்டிவைரஸ் தான். இதை கொடுத்தீங்கன்னா தான் கண்ட்ரோல் ஆகும். இது பாருங்கள், இது வந்து இப்படியே தான் இருக்கும். இந்த வைரஸ் தாக்குச்சுன்னா இந்த செடிகள்லாம் வந்து நல்லா க்ரோத் ஆகாது. பாருங்கள், இப்படித்தான் இருக்கும். இதுக்கு காரணம் வந்து நம்ம வந்து ப்ராப்பரான டைமில் அதுக்கு வந்து மெடிசன் கொடுக்கணும். அப்போ தான் வந்து இது கண்ட்ரோல் ஆகும். அதனால் மக்களே, ஒருவேளை நெட்சர்ஃப் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நாங்கள் சொல்கிற டைமிங்கில் இதை வந்து அப்ளை பண்ணணும். அப்படி அப்ளை பண்ணிங்கன்னா தான் இது கண்ட்ரோல் ஆகும். ஏன்னா எவ்வளவோ கஷ்டத்தில் இந்த விவசாயத்தை பண்ணுறாங்க. இப்போ வந்து ஒரு நல்ல ரேட்டு போயிட்டுருக்குது வெள்ளைப்பூசணி. தயவு செஞ்சு மக்களை ப்ராடக்டை வந்து சரியான டைமில் குறித்த நேரத்தில் நீங்கள் அப்ளை பண்ணியே ஆகணும். அப்போ தான் வந்து இது நல்ல ரிசல்ட் எடுக்க முடியும். பயோஃபிட் வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து ஒரு எக்ஸலண்ட்டான ப்ராடக்ட்டு. இதை வந்து நம்ம ப்ராப்பராக அப்ளை பண்ணுறப்ப தான் நம்மளுக்கு ப்ராப்பரான ரிசல்ட்டு, ப்ராப்பரான ஈல்டு எடுக்க முடியும். தயவு செஞ்சு நீங்கள் இதுக்கு வந்து ப்ராப்பராக நம்ம யூஸ் பண்ணணும். பார்த்திங்கன்னா 10 செடிக்கு ஒரு 4 செடி வந்து இப்படி இருக்குது. போன வாரத்தில் இந்த ஃபீல்டு நான் வந்து விசிட் பண்ணியிருந்தப்போ 10 செடிக்கு ஒரு செடி தான் நல்ல செடி இருந்தது. மீதி 9 செடியும் வந்து அது முரணை தாக்கி இருந்தது. இப்போ வந்து 10 செடிக்கு 8 செடி நல்லா இருக்குது. ஒரு 2 செடி வந்து
இது மாதிரி முரணையாக இருக்குது. இதுக்கு வந்து ப்ராப்பராக வந்து நம்ம வந்து ஆன்டிவைரஸ் ரேப்பப்பு கொடுத்தே ஆகணும். ரெண்டாவது இதில் வந்து இன்னொரு முக்கிய பிரச்சனை என்னென்னா இந்த பாம்பு கோடு. இந்த பாம்பு கோடு வந்து இந்த பாருங்கள், இந்த பாம்பு கோடு வந்து அதிகமாக வந்து வரும். அப்படி வரும்போது அந்த தலையில் இருக்கிற சத்துக்களெல்லாம் அந்த வைரஸ் வந்து உறிஞ்சிடும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த முரணையில் அதிகமாக வந்து அசுவினி வந்து தாக்கும். அசுவினி தாக்குச்சுன்னா இந்த செடி வந்து குரோத் ஆகாது. அசுவினிக்கு வந்து நம்ம வந்து லார்விசைடு, வேப்பெண்ணெய், ரேப்பப்பு இதை மூணையும் கலந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணுறப்போ கூடவே வந்து ஸ்டிக்கிங் ஏஜென்ட்டான பயோனைட்டினை கொடுத்து நம்ம வந்து அப்ளை பண்ணுறப்போ ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். தயவு செஞ்சு மக்களே, திரும்ப திரும்ப சொல்கிறேன், இந்த வெள்ளை பூசணி போடுறப்போ ஒரு நாளைக்கு 2 தடவை கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபீல்டை வந்து காலையிலையும் சாயங்காலமும் விசிட் பண்ணணும். ரெகுலர் விசிட்டில் தான் இந்த முரணையை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். மேலும் மேலும் நம்ம வந்து திரும்ப திரும்ப சொல்கிறேன், இதுக்கு ரீசன் வந்து நம்ம வந்து மண்ணில் வந்து சரியான ஊட்டச்சத்து இல்லாதது, இது போல் ப்ராப்ளத்தினாலையும் வரும். ரெண்டாவது வந்து மருந்துக்கு கண்ட்ரோல் ஆகலை அப்படின்னா எந்த ஒரு நாற்றுமே வந்து ப்ராப்பராக வந்து அவங்க பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்து நல்ல ஒரு நர்சரியில் ப்ராடக்டை வாங்குங்க. செடியை வாங்கி பிளான்டேஷன் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்ம சொல்கிற ரிசல்ட் எடுக்க முடியும். மருந்தும் அப்போ தான் வேலை செய்யும். தயவு செஞ்சு நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும் மக்களே. மேலும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார்மருக்கு வந்து இன்னொரு டோஸ் ரேப்பப் 40 மில்லி, ஆன்டிவைரஸ் 40 மில்லி, ஸ்டிக்கிங் ஏஜென்ட் 5 மில்லி கலந்து நான் ஸ்ப்ரே பண்ண சொல்லியிருக்கிறேன். ஃபார்மரும் வந்து பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஃபீல்டு விசிட் பண்ணிவிட்டு வர சொல்லியிருக்கிறாரு. நான் என்னென்ன ப்ராடக்ட்டு அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். தயவு செஞ்சு ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் ஈல்டு எடுக்க முடியும். பார்த்திங்கன்னா சில செடிகளில் பூக்கள் வந்து வருது. அதை வந்து நம்ம ப்ராப்பராக தக்க வச்சுக்கிட்டா தான் நல்ல ரிசல்ட் எடுக்க முடியும். நன்றி மக்களே. இது கொடுத்து அடுத்த வீடியோவில் இன்னொரு 1 வாரம் கழிஞ்சு ஒரு வீடியோ கொடுக்குறேன். அந்த வீடியோவில் இந்த செடியோட பார்த்திங்கன்னா இதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 45 நாள் ஆயிடுச்சு. இந்த இது வெள்ளை பூசணிக்கு ஃபார்மர் வந்து அன்னைக்கு முரணைக்கு எல்லாம் அடித்து கண்ட்ரோல் பண்ணார். பட் வந்து நான் சொன்ன டைமுக்கு அவர் அடிக்காமல் டிலே பண்ணி அடிச்சிருப்பாராட்டுக்குது. அதனால தான் கண்ட்ரோல் ஆகலை. பட் வந்து 10 செடிக்கு வந்து அன்னைக்கு ஒரு செடி தான் நல்லா இருந்தது. 8 செடி வந்து 9 செடி முரணை தாக்கி இருந்தது. இப்போ வந்து ஒரு 3 செடி 4 செடி வந்து முரணை தாக்கி இருக்குது, கண்ட்ரோல் ஆகாமல் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம மருந்து வந்து நல்ல ரிசல்ட்டில் தான் இருக்குது. ப்ராப்பரான டைமில் வந்து இந்த மெடிசின்ஸை வந்து நம்ம அப்ளை பண்ணுறப்போ முரணையை சுத்தமாக கண்ட்ரோல் பண்ணிடலாம். நன்றி, வணக்கம்.